ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 2 நாளாகமும் அதிகாரங்கள் 21 முதல் 24 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 21 அதிகாரத்திலே யோசபாத் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்து தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோராம் ராஜாவாகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த யோராமுடைய வரலாற்றை இந்த பகுதி நமக்கு தெரிவிக்கிறது. யோராம் ராஜாவாகிற போது 32 வயதாய் இருந்து 8 ஆண்டுகள் எருசலேமிலே அரசாண்டதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. ஆனால் இங்கே அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தர் தாவீதுக்கு தன் குமாரருக்கும் என்னென்னைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனுடைய பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்கவில்லை. கர்த்தர் ஆம், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய கோபாக்கினைக்கு ஆளாகி விடுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் மகிமை உண்டாவார். கர்த்தருடைய வழியிலே நடவாதபடியினால் இதோ அவன் தீங்கிலே விழுந்து விட்டான். நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் விழு மட்டும் கொடிய வியாதியினால் பாதிக்கப்படுவாய் என்று அங்கே எழுதப்பட்டதான எலியாவினுடைய நிருபத்திலே அவன் வாசித்து எச்சரிக்கை அடையவில்லை. அவன் அதை ஒரு பொருட்டாக கருதவில்லை. எனவேதான் அவன் தொடர்ந்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் நடந்தபடியினால் தீராத நோய் அவனை பற்றி கொண்டது. அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவன் பாதிக்கப்பட்டான். கடைசியிலே அவன் குடல் சரிந்து கொடிய வியாதியினால் செத்து போனான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. 22 அதிகாரத்திலே அகசியா யூதாவின் ராஜாவாகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாக இருந்தது. 1 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவனுடைய தாயின் பெயர் அத்தாலியால். மகிமை உண்டாவதாக. அவன் தன் குடும்பங்களில் வாழ்ந்த பொழுது அவன் துன்மார்க்கமாய் நடக்க அவன் தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாக இருந்தாள். தாயினுடைய ஆலோசனையே அவனுடைய விழுகைக்கு காரணமாயிற்று. எனவே அங்கே யுத்தங்கள் நடந்தது. சீரியரோடு யுத்தங்கள் நடக்கும்போது அங்கே காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், அகசியா யோராமிடத்திற்கு வந்து தேவனுக்கு உண்டான கேடாக லபித்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆகாமின் குடும்பத்தை சங்கரிக்க அபிஷேகம் பண்ணி வைத்து நிம்சியின் குமாரனாகி யெகூபுக்கு நேரே வெளியே போனான். உண்டாவதாக. அங்கே கொல்லப்படுகிறதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். இந்த அத்தாலியா கேள்விப்பட்ட பொழுது தன் குமாரன் இறந்து போனதை கண்ட பொழுது எழும்பி யூதா குடும்பத்தில் ராஜவம்சமான எல்லாரையும் சங்காரம் பண்ணி ராணியாக வருகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனால் ராஜகுமாரத்தியாகிய யோசபியாத் அங்கே அந்த அகசியாவுக்கு இருந்த ஒரு மகனை யோவாசை
மறைத்து வைத்து அங்கே 23வது அதிகாரத்திலே ராஜாவாக்கப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், யோய்தா திடங்கொண்டு எல்லோரையும் இந்த இங்கே இருக்கிறதான அதிபதிகள், இங்கே இருக்கிறதான எல்லா பிரபுக்கள் எல்லாத்தையும் கூட்டி இங்கே ராஜா இந்த மகனை இந்த அகஸ்தியாவின் குமாரனை ராஜாவாக்க வேண்டும் சொல்லி அகத்தியால் வந்து துரோகம் என்று சொல்லி அவனை கொன்று போட்டார்கள். மகிமை உண்டாவதாக. இங்கே 24வது அதிகாரத்திலே யோவாஸ் தேவாலயத்தை பழுது பார்க்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாக இருந்தது. 40 ஆண்டுகள் எருசலேமில் அரசாண்டான். பெயர் சபா பட்டணத்தாலயம் தாயின் பெயர் சிபியால். மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவனை ராஜாவாக்கினதான யோய்தாவினுடைய வழி நடத்துதல் அவனுக்கு இருந்தது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஆலயம் சீர்படுத்தப்பட்டது, பழுதுபார்க்கப்பட்டது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. சீர்திருத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன, தகன பலிகள் செலுத்தப்பட்ட கொண்டிருந்தன. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், ஆனால் யோய்தா மரணம் அடைந்த பின்பு இந்த யோவாசுடைய வாழ்க்கை மாறி போனது. கர்த்தருக்கு விரோதமாய் அவன் அக்கிரமம் செய்கிற மனிதனாய் மாறி போனான். எனவே தேவ கோபாக்கினை வந்து அவனும் அங்கே தேவ ஆண்டவர் கைவிடப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனுடைய முடிவு பரிதாபமாயிருந்தது. இந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்கும்போது சர்வ தேவன் தாமே அவருடைய வசனத்தின் வெளிச்சத்தை தந்து நம்மை நடத்துவாராக. பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.